இருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இதில் ஹிஸ்டமின் ரிசப்டர் ஆன்டகோனிஸ்ட், ஹிஸ்டமின் 2 ரிசப்டர் ஆன்டகோனிஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். Before going into this, you should know the physiology behind the H2 receptor stimulation and how it increases the acid production. இதை நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம். ஸோ I would like to revise it once. Okay. Histamine வந்து என்டிரோக்ரோமாஃபின் லைக் செல்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதுக்கு 2 பாத்வேஸ் இருக்குது. ஒன்று வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்லேருந்து வரக்கூடிய டிசெண்டிங் ஃபைபர்ஸ் வேகஸ் நர்வ் வழியாக வந்து M1 ரிசப்டர்லாம் ஸ்டிமுலேட் ஆகி ஹிஸ்டமின் ப்ரொடியூஸ் ஆகிறது ஒரு பாத்வே. த அதர் ஒன் இஸ் த gastrin releasing peptide bombesin receptor stimulation, that is G cell stimulation. அந்த gastrin ப்ரொடியூஸ் ஆகி gastrin ECL செல்லை இன்டியூஸ் பண்ணி ஹிஸ்டமின் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறது அனதர் பாத்வே. ஸோ with these 2 pathways histamine is produced. அந்த ஹிஸ்டமின் நம்மளோட பெரைட்டல் செல்லில் வேசோலேட்ரல் மெம்ப்ரேனில் இருக்கக்கூடிய H2 ரிசப்டாரில் பைண்ட் ஆகி அதிலிருந்து சைக்ளிக் ஏஎம்பி டிபெண்ட் பாத்வே இனிஷியேட் ஆகி நமக்கு ஹைட்ரஜன் பொட்டாசியம் ஏடிபிஎஸ் பம்ப் ஒர்க் ஆச்சு. ஸோ இங்கே நம்ம அந்த H2 ரிசப்டாரை தான் ஸ்டாப் பண்ண போகிறோம். எதுக்கு? டு அவாய்ட் damage to our stomach's inner lining, stomach's inner epithelium. Okay, first how it works. இது வந்து ஆசிட் ப்ரொடக்ஷனை இன்ஹிபிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் இது ஒரு ரிவர்சிபிளாக இன்ஹிபிட் பண்ணக்கூடிய ட்ரக்கு. ரிவர்சிபிளாக இன்ஹிபிட் பண்ணக்கூடியதுன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்து திரும்பியும் அந்த ரிசப்டார்ஸ் எல்லாம் ரிவர்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்துடும். இந்த ட்ரக் என்ன பண்ணும்? காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன் பண்ணும். காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன்னா ஜென்ரலாக ஹிஸ்டமின் போயிட்டு அந்த H2 ரிசப்டாரில் பைண்ட் ஆகணும் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த ட்ரக்கு போய் பைண்ட் ஆகிடும். அதுதான் காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன். என்ன தான் இது ஆசிட் ப்ரொடக்ஷனை கம்மியாக்கினாலும் இட் இஸ் லெஸ் பொட்டன்ட் தென் புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ். புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் வந்து 24 to 48 hours சப்ரஷன் பண்ணும் ஆசிட் செக்ரேஷனை. பட் இது ஒரு 24 hours மட்டும்தான் இது வந்து ஸ்டாப் பண்ணும். அதுவும் 70% ஆஃப் த ஆசிட் செக்ரேஷனை தான் வந்து இது ஸ்டாப் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து நெக்ஸ்ட் இது வந்து ப்ரிடாமினெண்ட்டாக என்ன செக்ரேஷன்னா, நம்ம வந்து 2 types ஆஃப் செக்ரேஷன் பார்த்தோம், இன்டியூஸ்ட் ஆஸ் வெல் அஸ் பேசல் செக்ரேஷன். ஸோ இந்த ட்ரக் வந்து மோஸ்ட்டாக பேசல் ஆசிட் செக்ரேஷன் தான் ஸ்டாப் பண்ணணும். பர்டிகுலராக பார்த்தோம்னா நாக்டர்னல் ஆசிட் செக்ரேஷன். நாக்டர்னல் இந்த வேர்டுக்கு மீனிங் என்னென்னா நைட் டைம். ஸோ நைட்டில் நமக்கு வந்து ஜென்ரலாக ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகும் நம்ம தூங்கும் பொழுதும். ஸோ அந்த செக்ரேஷன் தான் இதை வந்து ப்ரிடாமினெண்ட்டாக இன்ஹிபிட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி H2 ரிசப்டர் ஆன்டகோனிஸ்ட் ஆர் கிவன் ஆஸ் ஈவினிங் டோசஸ். ஈவினிங் தான் கொடுப்பாங்க. இது மாதிரி கொடுக்கறதுனால நமக்கு டியோடனல் அல்சர் ஹீலிங்க்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இந்த ட்ரக் ரேப்பிடாக அப்சர்வ் ஆகிடும். 1 to 3 hours வந்து பீக் கான்சன்ட்ரேஷன் போயிடும். அப்சார்ப்ஷன் சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வந்து என்ஹான்ஸ் ஆகுது. அதே டைமில் நீங்கள் வந்து ஆன்டாசிட்ஸ் லைக் ஜெலுசில் இந்த மாதிரி ஆன்டாசிட்லாம் எடுக்கும்பொழுது இதோட அப்சார்ப்ஷன் குறையுது. ஸோ இட் ஷுட் நாட் பி கிவன் வித் அதர் ஆன்டாசிட்ஸ் அண்ட் இட் ஷுட் பி கிவன் வித் ஃபுட்.
because food enhances the absorption of our H2 receptor antagonist. Okay, now therapeutic level achievement பார்த்தீங்கன்னா intravenous dosing it is maintained இது 4 to 5 hours cimetidine, ranitidine, famotidine, we'll see that later. ஸோ இது வந்து ஸ்மால் அமௌண்ட்டாக வந்து ப்ரோட்டீன் பவுண்டாக இருக்கும், லிவரில் தான் மெட்டபாலிசம் ஆகுது. ஆனால் லிவர் ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட்டுக்கு மோஸ்ட்டாக வந்து இந்த ட்ரக்கு டாக்ஸிசிட்டி ஆகாது. நம்ம வந்து டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஆனால் இதுவே கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்லாம் இருக்கும்பொழுது நம்ம, ஏன்னா இந்த ட்ரக்கு மெயினாக எக்ஸ்க்ரீட் ஆகிறது கிட்னி வழியாக தான், லிவர் எக்ஸ்க்ரீஷன் கிடையாது. there is no liver clearance, so dose reduction is necessary in the patient who are having kidney failure. Okay, particularly with the decreased creatinine concentration obviously. So adverse reaction drug interaction பார்த்தா இதுக்கு வந்து மோஸ்ட்டாக எதுவும் கிடையாது. Most of the H2 receptor antagonists are well tolerated. There may be some adverse effects, less than 3% effects. It's general effects like diarrhea, headache, drowsiness. You just go through it. இதுவே ஐவி அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை எல்டர்லி பேஷண்ட்டுக்கு நம்ம இந்த ட்ரக்கு கொடுக்கும்பொழுது there may be some CNS related side effects like confusion, delirium, hallucination. Then மோஸ்ட்டாக வந்து இந்த சிமெட்டிடின் ட்ரக்குக்கு தான் வந்து நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கும். லாங் டேர்ம் யூஸ் ஆஃப் சிமெட்டிடின் நம்ம வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்கும்போது ஹை டோஸில் டெஸ்டோஸ்டெரான் பைண்டிங் டு ஆண்ட்ரோஜன் ரிசெப்டார் வந்து குறையுது. அப்படின்னா ஜென்ரலாக வந்து டெஸ்டோஸ்டெரான் என்ன ஆகணும், ஆண்ட்ரோஜன் ரிசெப்டாரில் பைண்ட் ஆகணும். ஆண்ட்ரோஜன் ரிசெப்டார் இஸ் ஃபவுண்ட் இன் வேரியஸ் டிஷ்யூஸ் ஆஃப் த பாடி. இது பைண்ட் ஆகும்போது தான் ஒரு ப்ராப்பர் செக்ஷுவல் டெவலப்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி திஸ் ட்ரக் இன்ஹிபிட்ஸ் சிஒய்பினா CYP450ன்ற என்சைம் which is responsible for the metabolization of the estradiol. So this drug inhibits the CYP, which is responsible for the hydroxylation of estradiol. That means the metabolism. Only after it gets metabolized இது எக்ஸ்க்ரீட் ஆக முடியும். ஸோ இது ஸ்டாப் பண்ணிடுறதுனால எஸ்ட்ரடைல் கான்சன்ட்ரேஷன் வந்து பிளட்டில் இன்க்ரீஸ் ஆகும். இதனால் என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ்லாம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கேலக்டோரியா இன் விமன். கேலக்டோரியானா milk like secretion from breast. It is not related to pregnancy. It can happen in both men and women. So ஏதோ ஒரு ஒயிட் ஃப்ளூயிட் செக்ரேஷன் வந்து பிரெஸ்ட்லேருந்து வரலாம் because of increased amount of the female hormone estradiol. And gynecomastia in males, it is because of the decreased testosterone binding to androgen receptor. இது ஆண்ட்ரோஜன் ரிசெப்டரில் டெஸ்டோஸ்டெரான் பைண்ட் ஆகாததுனால மேல் செக்ஸ் ஹார்மோன் எக்ஸ்ப்ரெஸ் ஆகாததுனால ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகுதில்ல. ஸோ அதனால் கைனகோமாஸ்டியா அப்படின்னா வந்து மேல்ஸுக்கு breast டெவலப்மெண்ட் இருக்கிறதா கைனகோமாஸ்டியா. அண்ட் த சேம் ரீசன் டிக்ரீஸ்டு ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்கும். இம்பார்ட்டன்ஸ், த மேல் இஸ் the male unable to produce sperms, so he can't produce any babies. Next பார்த்தோம்னா வேரியஸ் பிளட் டிஸ்கிரேசியாஸ் வரலாம். டிஸ்கிரேசியாஸ்னா பிளட் ரிலேட்டட் டிஸார்டர்ஸ் விச் இஸ் ரிலேட்டட் டு ஆர்பிசியாக இருக்கலாம், டபிள்யூபிசியாக இருக்கலாம், பிளேட்லெட்டாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். அண்ட் த்ராம்போசைட்டோபீனியா அப்படின்னா வந்து டிக்ரீஸ் த பிளேட்லெட் கவுண்ட். தென் இந்த ட்ரக்கால் வந்து பிளாசண்டாவை கிராஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பிரெஸ்ட் மில்க்லேருந்தும் பேபிக்கு பாஸ் ஆக முடியும். பட் என்ன தான் இது பிளாசண்டாவை கிராஸ் பண்ணாலும் டெரட்டோஜெனிக் ரிஸ்க் கிடையாது.
டெரட்டோஜெனிக் ரிஸ்க்னால் வந்து சில ட்ரக்கு, இந்த ட்ரக் கிடையாது, there are some drugs which have the teratogenic risk. That means the physiological development of the baby. டெரட்டோஜெனிக் ரிஸ்க்குன்னு சொல்லும் பொழுது ஜென்ரலாக ஒரு பாடி ஃபீட்டஸ்க்குன்னு வந்து ஃபிசியாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஸ்டாப் பண்ணிவிடும். ஸோ தேர் மே பி சம் டிஃபெக்ட்ஸ் இன் த பேபி. பட் இங்கே நம்ம படிக்கிற ட்ரக்கு H2 receptor antagonistல எந்த டெரட்டோஜெனிக் ரிஸ்க்கும் கிடையாது. ஸோ இந்த ட்ரக் இப்போ நம்ம H2 receptor antagonist கூட வேறு ஏதாவது கேஸ்ட்ரிக் ஆசிட் செக்ரேஷனை நிறுத்தக்கூடிய ட்ரக்ஸ், அதர் ட்ரக்ஸ் விச் இன்ஹிபிட்ஸ் த கேஸ்ட்ரிக் ஆசிட் செக்ரேஷன் நம்ம கொடுத்தோன்னா நமக்கு H2 receptor antagonist ட்ரக்ஸ் லைக் சிமெட்டிடின், ஃபெமட்டிடின், ரானிட்டிடினோட அப்சார்ப்ஷன் ரேட்டும் பயோஅபிலிட்டியும் குறையும். பர்டிகுலராக சிமெட்டிடினுக்கு தான் நமக்கு வந்து நிறையா ட்ரக் இன்டராக்ஷன்ஸ் இருக்குது. சிமெட்டிடின் போயிட்டு CYP450 என்சைம்ஸை இன்ஹிபிட் பண்ணுறதுனால வேறு ட்ரக்கோட கான்சன்ட்ரேஷன், இப்போது சிமெட்டிடின் கூடயே வந்து இன்னொரு ட்ரக் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ட்ரக்கு இந்த CYPயில் மெட்டபலைஸ் ஆக வேண்டிய ட்ரக்காக இருக்கும். இந்த சிமெட்டிடின் போயிட்டு இந்த CYP450 இன்ஹிபிட் பண்ணிடுறதுனால த அதர் ட்ரக் சைமல்டேனியஸாக இன்னொரு ட்ரக் எடுக்கிறோம் இல்லையா, அதனால் எக்ஸ்க்ரீட் ஆக முடியாமல் அதோட கான்சன்ட்ரேஷன் பிளட்டில் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ ட்ரக் இன்டராக்ஷன் வந்து சிமெட்டிடினுக்கு அதிகம். நான் சொன்னது புரிஞ்சுதா? சிமெட்டிடின் கூட நம்ம வேறு ஒரு ட்ரக் எடுக்கிறோன்னா சிமெட்டிடின் வந்து அந்த அதர் ட்ரக், லெட்ஸ் டேக் எக்ஸாம்பிள் சிமெட்டிடின் வித் ட்ரக் எக்ஸ். ஓகே, ட்ரக் எக்ஸ் வந்து CYPயில் வந்து இந்த CYPன்ற என்சைமில் மெட்டபலைஸ் ஆகி எக்ஸ்க்ரீட் ஆக வேண்டியது. ஓகே, இப்போ சிமெட்டிடின் இருக்கிறதுனால சிமெட்டிடின் போயிட்டு இந்த CYPயை இன்ஹிபிட் பண்ணிடுது. ஸோ அந்த ட்ரக் எக்ஸ்னால் மெட்டபலைஸ் ஆக முடியாமல் எக்ஸ்க்ரீட் ஆகலை. ஸோ அதோட லெவல் வந்து பிளட்டில் அதிகமாகும். இதனால் தேர் மே பி அதர் சைடு எஃபெக்ட்ஸ். ரானிட்டிடின் வந்து பெருசாக அதுக்கு வந்து எந்த ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸும் இல்லை. ஸோ தெரப்பியூட்டிக் யூசஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து கேஸ்ட்ரிக் அண்ட் யூரின் அல்சர்ஸ்க்கு கொடுக்கலாம். பட் மோஸ்ட்லி PPIs ஆர், தட் இஸ் proton pump inhibitors are way more effective than H2 receptor antagonist. Treat uncomplicated GERD. Note the word uncomplicated GERD. Prevent recurrence of stress ulcers. ஸோ இதுக்கெல்லாம் வந்து கொடுக்கலாம். இன்ட்ராவினஸ் டோசஸ் வந்து எப்படிலாம் கொடுக்கலான்னு கொடுத்துருக்காங்க. இன்டர்மீடியன்ட் போலஸ்னால் ஒரு பர்டிகுலர் டைம் கேப் விட்டு கொடுக்கக்கூடியது தான் இன்டர்மீடியன்ட் போலஸ். கண்டினியூஸ் இன்ஃபியூஷனில் கண்டினியூஸாக அந்த IV லைன் ஏற்றிட்டே இருப்பாங்க, ஃப்ளூயிட் ஏற்றிட்டே இருப்பாங்க. ஸோ இன்டர்மீடியன்ட் போலஸில் சிமெட்டிடினுக்கு 300 mg எவ்ரி 6 to 8 hours ஒரு டோஸ் கொடுக்கணும். அதே மாதிரி ரானிட்டிடின் 50 mg எவ்ரி 6 to 8 hours அண்ட் ஃபேமோட்டிடின் 20 mg எவ்ரி 12 hours. Coming to continuous infusion, cimetidine. Just go through this. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இந்த மியூக்கோசல் பேரியர்ஸ், அது ரிலேட்டடான ட்ரக்ஸு, அதோட ஃபிசியாலஜி பார்ப்போம்.